ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சர்மிளா கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, நான் வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் 2 வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூடயே நான் 1/4 கப்பு தேங்காய் பூ எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய வெல்லத்தை எடுத்து இடித்து வச்சுருக்கிறேன். நான் வந்து செவ்வாழைப்பழம் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்ன பழம் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அது கூடயே அதுக்கு தேவையானது இட்லி மாவும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சட்டியை அடுப்பில் காய வச்சுக்கிட்டு, சட்டி நல்லா காயவும் அது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா ஊறிடுச்சு. அது கூட வாழைப்பழத்தை சேர்த்துக்கிறோம். வாழைப்பழத்தை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி விட்டுட்டு அது கூடயே இருக்கிற வெல்லத்தையும் தேங்காய் பூவையும் சேர்த்துக்கிடுவோம். வாழைப்பழம், தேங்காய், வெல்லம் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த பதத்துக்கு வந்தால் போதும். அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடுவோம். அது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து இட்லி மாவு தான் எடுத்துருக்கிறேன். அது கூட லைட்டாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு லைட்டாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு வந்து இட்லிக்கு ஊற்றுற மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. அப்புறம் இந்த ஸ்வீட் நம்மளுக்கு வராது. நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கிடுவோம். உருண்டை பிடிச்சிக்கிட்டு இட்லி மாவில் போட்டு எடுத்துக்கிடுவோம். அது கூட இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சட்டியில் எண்ணெய் தான் காய வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதோடைய அந்த இதை சேர்த்துக்கிடுவோம். அந்த உருண்டையை எல்லாமே உருட்டி போட்டுக்கிட்டேன். அது ஒரு பக்கம் வெந்து வந்துடுச்சு. இந்த பக்கம் வந்து ஒரு பக்கம் வெந்து வரவும் இன்னொரு பக்கம் பரட்டி விட்டுக்கிட்டால் போதும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வரவும் நம்ம அதை எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பொரிஞ்சு வந்து சாஃப்டாகவும் இருக்குது. நீங்கள் இந்த சில ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஃபுட்டும் கூட. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.